ஆனால் தற்சமயம் இருக்கிற சூழ்நிலையை பார்க்கும்போது 3 முனை கூட்டணி அப்படிங்கிறது அமையாது. இது 4 முனை தான் அப்படிங்கிற ஒரு தேர்தல் பயணம் இந்த ஜனவரி மாதத்தில் நமக்கு தெரியுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, இருந்தாலும் அரசியல் விமர்சகர் ஒரு ஆய்வு எடுத்து நமக்கு அந்த தொகுதியிலிருந்து நமக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. திரு சத்யா அவர்கள் இதில் வரவேற்கிற நிகழ்வில். திரு சத்யா, உங்களோட இதை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் திரு தினேஷ். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம தொடர்ந்து 15 தொகுதிகள் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் 16வது தொகுதி எழும்பூர் தொகுதி. இது மத்திய சென்னையில் வர ஒரு தொகுதி. இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா கடந்த முறை திமுக ஆட்சி கைப்பிடிச்சிருக்காங்க. கடந்த முறை இந்த தொகுதி திமுக வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இந்த தொகுதியில் பரந்தாமன்றவர் பார்த்தீங்கன்னா 68,832 வாக்குகள், கிட்டத்தட்ட 58.29% பதிவான வாக்குல. 2ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா ஏஐடிஎம்கேல அவர் அந்த கட்சியை சார்ந்தவர் இல்லை. அவர் ஒரு தனியாக ஒரு கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம்ன்ற கட்சியை 2000லேருந்து நடத்திட்டு இருக்காரு.